வணக்கம் உறவுகளே. இப்போது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளாக் ஒன்று பார்க்க போகிறோம். எங்கள் ஊருக்கு போகிறேன், எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு. வாங்க, அங்கே ஒரு ஃபங்க்ஷனு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? காலையிலே கிளம்பியாச்சு. பிள்ளைகள் வரல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். அதனால் நாங்கள் தான் கேமரா எடுப்போம், நாங்கள் தான் வீடியோ எடுப்போம். கொஞ்சம் ஏதாவது மாற்றி இருந்தால் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? காலையில் கிளைமேட் நல்லா இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதான் எங்களுடைய அவுட்ஃபிட், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? 2 பேருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே போகையிலலாம் ஃபங்க்ஷன் எல்லாமே எடுப்பேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எடுப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். டெய்லி வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். நேற்று சாயந்தரம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கல்ல, அங்கே என்னென்ன சாப்பாடு? ரசமலாய், அல்வா, வெஜ் லாலிபப், வேற காளான் பொரிச்சது, கோபி மஞ்சூரியன், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, தயிர் வெங்காயம், சேமியா பாத்து, அந்த பலாக்கா பிரியாணியா, அந்த பலாப்பழத்துல அந்த காயில உள்ள பிரியாணி, அது போட்டிருக்காங்கன்னு சூப்பரா இருந்தது அது பிரியாணி. அப்புறம் இட்லியை நல்லா பருவ இட்லி, அதை நல்லா பொடியை மிக்ஸ் பண்ணி பொடி இட்லின்னு, ரவை தோசை, தயிர் சாதம், சூப்பரா இருந்தது. நான் ரவை தோசை 2 வாங்கி சாப்பிட்டேன். சின்னதாக அதில் இருக்கும், பெருசாக வந்துச்சு. அது 2 சட்டியில் இவ்வளவும் சட்டிருக்கீல. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். வரல. எனக்கு ஒரு வேலையாக போனதுனால நேரம் இல்லை, டயர்ட் ஆகிட்டேன். நேற்று ஃபுல்லாக நல்லா அலைச்சல், அதனால டயர்ட் ஆகிட்டேன். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் வீட்லேயும் நான் தோசை போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டு தோசையும் நல்லா பிள்ளை சொன்னது, நல்லா கடை தோசை மாதிரி, கடை தோசை மாதிரி நம்ம ஸ்பெஷல் தோசை இருக்குல்ல, அது எனக்கா போட்டிருந்தேன். அதாவது தோசை மாவு பச்சரிசி இதெல்லாம் போட்டு கடையில் போடுற மாதிரி போட்டிருந்தேன், ஆட்டி வச்சுருந்தேன். அது நெச்சு விட்டு சாம்பார் வச்சு சட்னி வச்சு சாப்பிட்ட, தேங்காய் சட்னி வச்சு நல்லா இருந்துச்சு. காலையில் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன வெயில் வந்துடும். ஆமாம், வெயில் நேற்று சரியான வெயில். ஆனால் மத்தியானம் கொஞ்சம் மழை பெஞ்சு தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு மழை வருதா என்னமோ. மழை பெஞ்சதுனால அது வெக்க இல்ல படுக்கும்போது. ஆமா, நைட் அவ்வளோ வைக்கல. ஏசி போட்டதுனால தெரியல. வெளியில கூலிங்கா இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரேல வைக்கையா இருந்துச்சு. நல்லா இருக்கு, போறது நல்லா இருக்கு. காலையில போறது நல்லா இருக்கு. நேரம் ஆக ஆகாதான் எரிச்சல் வந்துடும். வெயில் வந்து வெக்க வந்து எரிச்சல் ஆயிடும். ஏதாவது இப்போ அப்படி போவேல கொஞ்சம் தூரம் போனோன்னு ஏதாவது ஒரு கடையில் நிப்பாட்டி வடை வாங்குவோமா? வடை வாங்கிக்கணும். டிவியில் இப்போ தான் குடிச்சிருக்கு. காலிலேருந்து 2 டீ குடிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு இந்த இதுக்கு டீ குடிச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்தடுத்த ஃபங்க்ஷனாக வருது. 10 நாள் ஒரே பிஸி தான், அலைச்சல் தான். இன்னையிலேருந்து இன்றைக்கி தான் ஸ்டார்டிங். இன்றைக்கி, நாளைக்கு, புதன்கிழமை, அடுத்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு 14 மாவட்டத்துங்களில் மழை பெய்யும் இருக்காங்க. ஆனால் அதில் நம்ம மாவட்டம் இல்லையே. இல்லைனாலும் நேற்று பெஞ்சது இல்லை. ஆமாம், நேற்று முன்னறிவிப்பே இல்லை. ஆனால் நம்ம ஊரில் மழை வந்துச்சு. ஆனால் ஓரளவு மழை பெஞ்சது, கூலிங் ஆன மாதிரி ஆயிடுச்சு. வெக்கையை குறைச்சிருச்சு. வடை இருந்துச்சா? ஆமாம், உளுந்த வடை காலி ஆயிடுச்சு. சரி,
இந்த உனக்கு பிடிச்சது வேணுங்க. என்னது? சம்சா, குட்டி சம்சா. வடை காட்டு வடை வாங்கியாச்சு. சூடாத்தாரு. ஏதாவது ட்ராவல் பண்ணையில் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்நாக்ஸ். நல்ல சூடா நல்லா இருக்கா? ஓகே. சம்சாவும் கார வடை எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சின்ன சின்ன வடைகள் இங்கே இந்த இவ்வளோதான். சரி கிளம்புவோமா? சரி கிளம்புவோம். பெல்ட்டை போட்டுக்கோங்க. மெதுவா. சரி கிளம்புவோமா? ரைட். எங்கனே தேடி பிடிச்சி குட்டி சம்சாவும் வடையும் வாங்கிட்டு வந்தாச்சு. பரவே உளுந்த வடை நேரம் ஆகுமா? நேரம் ஆகுமோ? லாக் போட்டுருங்க. சம்சாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிடுங்க. சாப்பிடத்தானே வாங்கியிருக்கு, சாப்பிடுங்கள். நீங்கள் அப்புறம் அங்கிட்டு போய் ஓரமாக நிப்பாட்டி நீங்கள் சாப்பிடுங்கண்ணே. எனக்கு கூட வேண்டாம். சார் ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி சார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். இப்போ வந்தாச்சு. நாங்கள் எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கேன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டில் இந்த இருக்கான்ல, இவன் தான் என் தம்பி. நம்ம அப்பாவுக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கான்ல, எங்கள் சித்தப்பா பையன் தம்பி, பெரிய தம்பி. அவனுக்கு இன்றைக்கி முகூர்த்த கால் ஊன்றோம். ஜூன் 10 அவனுக்கு கல்யாணம். அதுக்கு தான் வந்து இதுதான் எங்கள் சித்தப்பா. இதுதான் எங்கள் சித்தப்பா வீடு. இது எங்கள் கடைசி சித்தப்பா. ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்திருக்கா. இது ஒரு தம்பி. நாங்கள் முகூர்த்த கால் நட்டுற ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலியிலே வந்து எங்கள் பெரியப்பா சித்தப்பா எங்கள் ஃபேமிலியிலே வந்து என்னுடைய அப்பா தான் பெரிய மூத்தவர். அதில் பெண் குழந்தைங்கள்லையே நான் தான் பெரியவ. அதனால் எல்லாமே நான் பெரியவங்கன்னு என்னை நல்லா வச்சுக்கிடுவாங்க. பெரிய பிள்ளைன்னு சொல்லி என் சித்தப்பா அப்பா எல்லாமே நல்லா வச்சுக்கிடுவாங்க. இது இந்த உட்காந்துருக்கவங்க நம்ம குடும்பத்துக்கு வம்சாவளியாக வாரிசு அவங்க அப்பா காலத்தில் அவங்க தாத்தா காலத்துலேருந்து எங்கள் குடும்பத்துக்கு இந்த பொண்ணூருக்குறங்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணூருக்குறதல் அப்படிங்கிறது வந்து தெற்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ளது, பாரம்பரியமாக உள்ளது. எப்படின்னா திருமாங்கல்யம் வந்து வீட்டில் தான் செய்ய கொடுப்பாங்க, கடையிலெல்லாம் போய் எடுக்க மாட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆசாரி வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு காசு வச்சு இந்த சடங்கெல்லாம் பண்ணி வீட்டில் தான் நாங்கள் கொடுப்போம். அது வந்து யார் கொடுக்கணுன்னா என்னை மாதிரி அந்த மாப்பிள்ளையோடைய அக்கா அவங்க தான் பண்ணணும். அக்கா தங்கச்சி அவங்க தான் பண்ணணும். இது இன்னொரு பெரியப்பா வீடு. அந்த கதைக்கு அப்புறம் வர இது இன்னொரு பெரியப்பா வீடு. அந்த வீட்டில் உள்ள தம்பி ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ. இதுதான் எங்களுக்கு பெரிய பெரியப்பா. இவங்க தான் எனக்கு இந்த ஆன்மீகம் சாமி கும்பிட்றதெல்லாம் இந்த பெரியப்பா தான் சொல்லி கொடுத்தது. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. இது பெரியம்மா. நல்லா சாமி எப்படி கும்பிடணும், ஆன்மீகம் எல்லாமே எனக்கு வந்து அந்த அப்பா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஒரு டீ குடிக்கும். நாங்கள் டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். அந்த பெரியப்பா இப்போ இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கதைக்கு வர்றேன். பொண்ணு உருக்குதல்ங்கிறது வந்து நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் எல்லோரும் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. எங்கள் இதில் வந்து ஃபுல்லாக வந்து நாங்கள் வீட்டில் தான் பண்ணுவோம். ஆசாரியை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் வச்சு கொடுத்து அந்த தங்கத்தை அதில் உருக்கி அதை பண்ணிவிட்டு கொண்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் வீட்டில் போய் அவங்க வீட்டில் போய் அதை செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க. அந்த சித்தப்பா நாங்கள் முறை வச்சு தான் கூப்பிடுவோம். அவங்க வந்து சித்தப்பான்னு தான் கூப்பிட்ருக்கேன் நான். எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாத்தையும் அண்ணேன்னு கூப்பிடுவாங்க அவங்க. அதனால் சித்தப்பாம்பே. இந்த கால் ஊன்றதுக்கு பாருங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க தாத்தா காலத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வம்சாவளியாக பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் பெரியப்பா, சித்தப்பா எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இப்போது இந்த தம்பிக்கும் அவங்க தான் பண்ணுறாங்க. இன்னும் 2-3 தம்பி இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. இது ஒரு மாமா எனக்கு. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி. இது ஒரு நம்மளுடைய ஒரு அக்கா மாப்பிள்ளை, இவர் ஒரு மாமா.
இவர் வந்து கடைசி மாமா உட்கார்றவர். இது ஒரு மாமா, அண்ணன், தம்பி, மாமா. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், எல்லாம் நல்லா கலகலன்னு நல்லா இருக்கும். ஆனால் வெயில், சரி வெயில் இன்றைக்கி. அங்கே முகத்த காலட்டுற இடத்துல சரியான வெயில். இது எங்கள் அப்பா. எங்கள் அப்பா தான் குடும்பத்தில் பெரிய ஆள். இந்த கால் ஊன போகிறாங்க பாருங்கள். மாப்பிள்ளை பையன் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டான். இந்த கால் ஊன்றாங்க இப்போ தான். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பழையபடி அந்த பூஜையை தொடங்குவாங்க. முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அன்னைக்கே வந்து முகூர்த்தப்பட்டு எடுக்க போயிடுவோம். பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு எங்களுக்கு இந்த அந்த மாப்பிள்ளையோட அக்காள், தங்கை, அவங்களுக்கு சகோதரிகளுக்கு இன்றைக்கே எடுத்துருவோம். நாங்கள் இந்த பொண்ணு இருக்கிறாங்களா, இது வந்து நாங்கள் பணம் வச்சு கொடுக்கோம். ஆசாரிகிட்ட மன்னிக்கணும், அவங்கள்ட்ட நாங்கள் பணம் வச்சு கொடுக்கோம். இது தங்கம், இந்த திருமங்கலம் செய்கிறவங்களுக்கு. இப்படிதான் முறை, இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். காலங்காலமாக எங்கள் வீடுகளில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். வாங்கி நல்லா தெய்வீகமாக சாமி கும்பிட்டு கொடுப்போம். எல்லாம் முடிஞ்சுது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம். அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, தம்பிக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பாடெலாம் வெஜ்ஜு தான், நான்வெஜ் பண்ணக்கூடாது, அதனால் வெஜ்ஜு தான். சாம்பார், ரெண்டு தொடு சைடு அவியல், பொரியல் எல்லாம் வச்சு நல்லா சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருந்தாங்க, முக்கியமானவங்க கிளம்பிட்டோம். இப்போ கடைக்கு வந்துட்டோம் நாங்கள். எனக்கு வந்து வீட்லேயும் கடையிலையும் குரல் கொடுக்க முடியல. ஏன்னா வீட்லேயும் இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. கரெக்டாக பேசலை, இறைச்சல் சவுண்டு எல்லாம். வெயிலும் எங்களுக்கு இறக்கிடுச்சால, அதே போல் கடையிலையும் இப்படி தான் மைல்டாக பாட்டு படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து குரல் அங்கே எனக்கு எடுக்க முடியல. வீட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னித்துக்கோங்க. அதனால் இது வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ முகூர்த்த சிலை பார்க்கோம். பெண்ணுக்கு மணப்பெண்ணுக்கு முகூர்த்தப்பட்டு பார்த்துட்ருக்கோம். அப்பாவி அப்பா, நான், எங்கள் சித்தப்பா, தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்ருக்கோம். பொண்ணுக்கு மணப்பெண்ணுக்கு, மணப்பையனுக்கு, மணமகனுக்கு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே எடுத்துட்டோம். இன்னையிலேருந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒன் வீக் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு குஜால் தான். இப்போ போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரியா? காலைல எப்படி போனோம், இப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். காலைல போயில ஃப்ரெஷ்ஷாக போனோம், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரிலாம் எடுத்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய நல்லா நகைச்சுவை சம்பவங்கள் நிறைய இருக்கும். சொல்லுங்க, நல்லா இருக்கும் பாருங்க. நல்ல கடையில் சேலை எல்லாம் எடுத்தாச்சு. இன்னைக்கு நல்ல ஒரு அனுபவம், சூப்பராக இருக்கு. என்ன இது ஒரு வித்தியாசமான அனுபவம். நாளைக்கு ஒரு விழாக்கு வரும் பாருங்க. இதே மாதிரி நம்ம அரங்கன் ஃபேமிலி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம அரங்கன் ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதே மாதிரி உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு வேணும். நல்ல வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எதுனாலும் கமெண்டில் தெரிவிங்க. ஓகேவா? பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.